இலங்கையில் தனியார் பேருந்து சேவைகள் முடங்கியுள்ள பொழுதும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வழமை போன்று இயங்கி வருகின்றது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இன்று தொடக்க சேவையிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்களின் நன்மை கருத்தில் கொண்டு சேவையினை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் முன்னெடுத்து வருகின்றது. மட்டக்களப்பிலிருந்து தூர இடத்திற்கான சேவைகளும் குறுந்தூர சேவைகளும் நடைபெற்று வருவதை காண முடிகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி தனியார் பேருந்துகளுக்கு உள்ள போதிலும் மக்களின் நன்மை கருதி சேவைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் பஸ் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் தமது நிலைமையினை கருத்தில் கொண்டு தமக்கான எரிபொருட்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனியார் பஸ் உரிமையாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாங்கள் வந்து மட்டக்களப்பு வாழைச்சேனை ரூட் ஓடுறோம். எங்களுக்கு ஒரு நாளைக்கு சாதாரணமாக போய் வரதுக்கு ஒரு 50 லிட்டர் டீசல் தேவைப்படுது. ஆனால் கிழமைக்கு வந்து 60 லிட்டர் டீசல் தான் வழங்குறாங்க. அது உண்மையிலே காணாது தான். ஒரு நாளைக்கு 50 லிட்டர்னுக்குள்ளே ஒரு கிழமைக்கு 60 லிட்டர் தான் உண்மையிலே நட்டம். இப்போ மக்களோட நலன் கருதி நாங்கள் நட்டப்பட்டு மக்களை ஒரு சேவைக்கு அவங்க ஆஃபீஸுக்கு போகணும், இல்லாட்டி ஸ்கூல் போகணும், ஸ்கூல் பிள்ளைகள்லாம் ஸ்கூல் போகணும்னு போட்டு நாங்கள் நட்டத்தில் ஓடினாலும் அவங்கள டைமுக்கு கொண்டு சேர்க்குறோம். மற்ற டீசல் விலைகளும் கூட, அதால் வந்து டிக்கெட் காசுகளும் இப்போ அதிகரிக்கலை, அதே ரேட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு அரசாங்கம் ஒன்று சொல்லாமலுக்கு நாங்கள் வந்து டிக்கெட் காசு கூட எடுத்தால் அதுவும் ஒரு பிரச்சனையாக போகும். தயவு செஞ்சு இந்த டீசல் அளவையும் கொஞ்சம் கூட்டித்தாங்க, டிக்கெட் ரேட்டையும் கொஞ்சம் கூட்டித்தாங்க என்று கேட்டுக்கொள்ளும்.